இது வந்து மாலந்தூர் ஹைஸ்கூல். மாலந்தூர் இங்கே தான் வந்து ஜெகநாத சுவாமி ஆசிரமம். அருட்பிரகாச வள்ளல் பெருமானுக்கு திருமேனி சிலை வச்சுருக்காங்க. ஷேர் ஆட்டோவில் வந்தால் தான் வரணும். ஒரு ஆளுக்கு 20 ரூபா. யாரோ 10 பேர் வந்தால் தான் ஏற்றுன்றாங்க. வெங்கல்லேருந்து வருது இந்த ஆட்டோலாம். இன்னைக்கு வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி. ஐயா நீங்கள் சாப்பிடுங்க. அது வர சாப்பிட்டீங்களா? இது ஜெகநாத சுவாமிகள் ஜீவசமாதி ஆசிரமம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோ நினைத்த நடைபெறுக இங்கெல்லாம் நன்மையானே. ஆ உ இ ஓ ஏ எம். ஆ உ இ ஓ ஏ எம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த. சிவலிங்கம் இங்கே பிரதிஷ்டை பண்ணதுனால களிமண்லேயே சிவலிங்கம், பஞ்சல் லிங்கம், விநாயக பெருமான், நந்தி பெருமான் எல்லாம் அருமையாக அமைச்சிருக்காங்க. யாரெல்லாம் நடந்திருக்கு. நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் அருள்மிகு சித்தர் ஜெகநாத சுவாமி ஜீவசமாதி 5ஆம் ஆண்டு குரு பூஜை. அருள்மிகு சித்தர் ஜெகநாத சுவாமி ஜீவசமாதி 5ஆம் ஆண்டு குரு பூஜை. நல்லோ நினைத்த நலம் பெறுக நல்லோ நினைலாம் நன்மையெல்லாம். ஆ உ இ ஓ ஏ எம். ஆ உ இ ஓ ஏ எம். ஆ உ இ ஓ ஏ எம். ஆ உ ஓ ஏ எம். சாமிகள் வாழுங்காலத்திலேயே மக்களால் பக்தி செலுத்தப்பட்டு தினசரி அவருக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு அவரை தெய்வமாக கொண்டாடி இருக்காங்க. அவர் ஜீவசமாதி செய்யும்போது அவர் உடல் வந்து சாதாரண மனிதனுக்கு எப்படி உடல் இருக்குமோ அது மாதிரி உயிரோடு இருக்கிற மாதிரியே உடல் இருந்து அவர் நாற்காலியில் வச்சு தூக்கிட்டு வராங்க. அந்த நிலையில் வந்து அந்த கைகள்லாம் ரொம்ப எளிமையாக தளர்ச்சியாக இருக்குது. விரைப்பு தன்மை உடம்புலேருந்து உயிர் போனால் விரைப்பு வந்துடும். அந்த விரைப்பு வராமல் அருமையாக உயிரோட்டத்தோடு இருந்திருக்கார் சாமியுடைய உடல். அதுக்கு காணொலி இருக்குது, அதை நம்ம தனியாக பதிவிட்டிருக்கிறோம், கவனித்து பாருங்கள். சாமிகள் செய்த தவ கருவறை நடந்து இருக்குது. வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. சாமியோடைய முதல்வி. உங்கள் பேர் என்னது சொல்லுங்கள்? என் பேர் ருக்மணி. சாமியை பற்றி சொல்கிறீங்களா? ஜெகநாத சாமியார். ஆமாம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்கள் அப்பா. சொல்லுங்கள், இங்கே வந்து சொல்லுங்கள். கீழே பார்த்து வாங்க. சாமி கண்ணாடி தவம் செய்தவர். சாமி பற்றி சொல்லுங்கள். இதுதான் எங்கள் அப்பா. இவர் வந்து 110 வயசு வரைக்கும் இருந்தார். எங்கள் அப்பா 110 வயசு 110 வயசு வரைக்கும் இருந்தார். நல்லா சமாதி ஆகும்போது கூட நல்லா உக்காந்துருந்தார் எங்கள் அப்பா. சாயல அசங்கலை ஒன்றும் செய்யலை. எப்போ நிலையாக குந்துற மாதிரியே குனிந்தார். உக்காரும் போதும் துணி போட்டு உக்கார வச்சா நல்லா பீடம் போட்டார். உள்ள எடுத்து உக்கார வச்சேன். 6 மாதம் பார்த்தா அதே மாதிரி உக்காந்துங்கிறாரு எங்கள் அப்பா. நல்லா இருக்கிறாரு ஐயா. ஆமாம், உங்கள் கூடவே இருக்கார். உங்களுக்கும் எங்களுக்கும் அவர் அருள் செஞ்சிகிட்டே இருக்கார். கூடவே இருக்கார், தவத்தில் இருக்கார், நமக்கு அருள் செய்கிறாரு. இங்கே வந்து உட்காந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பெரிய பாக்கியம். நீங்கள் எப்போவுமே நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வரோம்.
நீங்கள் இங்கேயே ஐயா கூட இருக்கீங்க, ஐயா உங்களை காப்பாற்றினே இருக்காரு. எங்களுக்கு நீங்கள் அப்பா தான் எனக்கு நல்லா இருந்தாதானே போகிறோம். அவர் கோயில் கட்டின சாமி என்னால் கட்ட முடியல, துட்டு இல்லாத அலையிறேன். அதெல்லாம் வந்துடும். அதான் சிமெண்டி போட்டுக்கிறேன் சாமி. ஐயா அவர்களால் எல்லாமே சீக்கிரம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது நடந்து தானே போகிறோம். ஆமாம். அடுத்த ஆண்டு குரு பூஜையில் சாமி சமாதி ரொம்ப பெருசாக கட்டிடலாம். கட்டிடுவேண்ணா. கட்டுவீங்க. சுகம் ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். சாமியோட அருள், அவருடைய அருளால், அவருக்கு அவன் அருளாலே அவன்தால் வணங்கி நீங்கள் அதெல்லாம் இந்த இடத்துல சண்டை சத்துருவெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுவும் சண்டை சச்சரவுலாம் எதுவும் இருக்காது. அவருடைய அருள் தெய்வீக அருள், சுத்த சன்மார்க்க வழி. இதே மாதிரி தப்பு நீங்களா சாமி? 6 மாதம் 10 பார்த்தா கூட அப்படியா? 6 மாதம் உட்காந்து வர்றாரு, நல்லா உட்காந்து வர்றாரு. இதோ இப்படி ஆடல, இப்படி வருதுங்களே, இப்படி தலை ஆடல, இதுங்கிறாரு. இதான் ஜீவசமாதினா அதான் ஒரிஜினல் ஜீவசமாதி. எதுக்கு 6 மாதம் கழிச்சு திறந்து பார்த்தீங்க? அது எத்தனை வருஷம் பார்த்து இப்போ திருநூறு போட சொல்லி ஒரு மௌனசாமி சொன்னாரு, எழுதி காமிச்சுக்கிறாரு. இப்போ 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 5ஆவது வருஷத்துல அவர் சமாதி லேசா பார்த்து ஒரு 4 மூணு சிமெண்டி கொட்டி வில்வம் ஜவ்வாது கற்பூரம் எல்லாம் போடுங்க. சிமெண்ட் இல்ல, பச்சை கற்பூரம், விபூதி போடணும். விபூதி தான் போட சொன்னாங்க சாமி. 4 மூட்டை விபூதி போட்ட சொல்லிக்கிறாரு. விபூதி அதை கொட்டணும். அதானே 4 பேரை கேட்டு வாங்கிட்டு வந்து கொட்டலான்னு பாக்குறேன். சொல்லுங்க. அதுக்கு ஒரு நாள் தேதி முடிவு பண்ணி எல்லாரும் பேசி முடிவு பண்ணி அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். எல்லாரும் நான் தரேன். சரி. அதுக்கு தான் ஓடி வந்தேன் நான். வண்டியே பஸ்ஸே கிடைக்கல, ஆட்டோவில் மாறி பிடிச்சி வந்துட்டேன். நீங்கள் வடமல்லேருந்து சாமி அழைச்சிட்டு வந்துட்டார். ரொம்ப மகிழ்ச்சி. சாமிகள் வந்து கண்ணாடி டப்பா பேசி கொடுத்துருக்காரு, மிரர் மெடிடேஷன். அதனால் நல்லோ நினைத்த சாமியுடைய உடல் வந்து ஜீவசமாதியான, அதான் அந்த உடம்பு அப்படியே அசையாம இருந்தது. அதான் அற்புதம், அதான் ஜீவசமாதி. போட்டுல எதனா ஒரு பௌர்ணமியில ராத்திரியில போடலாம். கண்டிப்பா வரேன். சரி. நீங்க வந்தா நான் போட்டுருவேன். சரி, நம்ம செய்வோம். எல்லாம் பேசி ஒரு தேதி முடிவு பண்ணி செய்வோம். சரி. நன்றி. கடப்பை ஆமாம், அச்சுதானந்த சுவாமிகள் அவருடைய சீடர் ஐயா. சுவாமியோடைய மனைவி மாரியம்மாள். ஆச்சு, அதனால் அன்னதானம் நல்லா முடிவாயிடுச்சு. சுவாமியோட ஜீவசமாதி மட்டும் நல்லாயிருக்கு. நமக்கு வந்து இன்றைக்கி வாகன வசதினால உணவு தரும் போதுங்க. கொஞ்சம் நல்லோ நினைத்த நலம்பேர். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. உட்காருங்க. ஏன் எங்கே எப்போ உணவு சாப்பிட்டாலும் இன்னும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் எம்பெருமானும். கடவுள் வந்து தூணில் இருப்பார், திரும்பில் இருப்பார், அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பால் இருக்கார். ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உணவுக்குள்ளே நம்முடைய பேர் இருக்குது. இதை எழுதினவருடைய இறைவனுடைய கையெழுத்து இருக்குது. வணக்கம். நன்றி. நல்லோ நினைத்த சாப்பிடாங்களா? உட்காந்து சாப்பிடுங்க. வெங்கடேசன் உங்களை தான் கேட்குறாரு, சாப்பிட்டீங்களா? நல்லோ நினைத்த நண்பர்கள், நல்லோ நினைத்த பிறகு ஒரு நல்ல நம்ம எங்கே எப்போ சாப்பிட்டாலும் முதல் கவலை மட்டும் சாமிக்கு பேர் சொல்லி மந்திரம் சொல்லி சாப்பிட்றோம். அப்புறம் வந்து 2வது கவலை 3வது கவலை டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, அரட்டை அடிக்குதுன்னு போகிறோம். அப்படி இல்லாமல் நம்ம கையால் நம்ம பசியில்
20 முறை 30 முறை 40 முறை சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கபலத்துக்கும் சாமி பேரை சொல்லி சொல்லி சாப்பிடுங்க. உணவு தவம், உண்ணும் சோறு பருகுமே தின்னு வெற்றில எல்லாம் கண்ணன் நிபர்மன. உணவை பார்க்கும்போது இதுக்குள்ளே இறைவனை பார்த்து தரிசனம் செய்து கடவுளை தரிசனம் செஞ்ச சந்தோஷம் மகிழ்ச்சி இறையாறுள் உங்களுக்கு கிடைக்கணும். அதை மட்டும் பாருங்கள். இதுதான் எளிமையான இறை வழிபாடு தரிசனம். இறைவனை எங்கே வேணால் வழிபாடு பண்ணலாம், ஆனால் தரிசனம் செய்கிறது உணவுக்குள்ளே தரிசனம் பண்ணணும். இன்றைக்கி ஜெகநாத சாமி அருளால், நண்பர்களுடைய அருளால் இந்த இடத்த பற்றி சொன்னது அவருடைய சீடர் ராமகிருஷ்ணன் ராயபுரம் மாணிக்கவாச சாமியுடைய ஜீவசமாதி பூஜை பண்ணுறவர். அவர் சொல்லி தான் நான் இங்கே வந்து பல ஆண்டுகளாக வந்து 5 ஆண்டுகளாக வந்திருக்கேன். நடுவில் 2 ஆண்டுகள் வர முடியல. நண்பர்கள் அன்பாக உபசரிக்கிறாங்க. அந்த பக்கம் இருக்குது சாமியோட அண்ணனுடைய ஜீவசமாதி. சாமி நீங்களும் சாப்பிடுங்க. நான் முடிச்சுட்டு ராமலிங்க சாமி இது வந்து ஜெகநாத சாமியுடைய அண்ணன் அவருடைய சமாதி. சித்தர் ஜெகநாத சாமியுடைய அண்ணன் அவருடைய சமாதி இங்கே இருக்குது. நம்ம வந்து நல்ல நினைத்த நண்பர்கள்னு 250 வரை மூலிகை கூடி சிறப்பாகவும் செய்கிறோம். நம்ம நண்பர் வெங்கடேசன் குருந்தியூர் அவர்கள் யாகத்தை வாங்க லேசாத்தி பிடிச்சா போதும். நன்றி நன்றி. வெங்கடேசன் தான் இன்றைக்கி யாகம் பண்ண இருக்காரு. அவருக்கு நன்றி நன்றி. நல்லோ நினைத்த நலம் பெருக, நல்லோ நினைத்த பிறகு, நல்லோ நினைத்த பிறகு. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ. நல்லோ நினைத்த நலம். அந்த யோக தண்டை எப்படி வைங்க. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். நல்லோ நினைத்த நண்பருக. ஜெகநாத சாமியோடைய குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இவருக்கு தனியாக குரு பூஜை பண்ணுறதில்ல, இந்த குரு பூஜையோடு சேர்த்து செஞ்சுறாங்க. இவர் தான் வந்து சுமார் 20 ஆண்டுகள் முன்பு இங்கே சமாதியானவர். இந்த இடத்துல தவம் மையம் தியானம் மையெல்லாம் உருவாக்குனவர். அச்சுவானந்த சாமியுடைய சீடர்களாக வர்றவங்க இவங்க எல்லாரும். அதாவது வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலம் அச்சுவானந்த சாமிகள். அவருடைய வழியில் எவ்வளோ சீடர்கள், அதில் இவரும் ஒருத்தர், ஜெகநாத சாமிகளும் ஒருத்தர். நல்லோ நினைத்த நீங்கள் பைரவர் சாப்பிட்றது பார்க்கலாம். இங்கே தான் நம்ம அனுமன் வந்து சாப்பிட்றாரு. அதில் வணக்கம். அவங்க பேர் என்ன? ஆதார் கார்டு ஐடி கார்டெலாம் காமிங்க. அடிச்சிரும் இப்போ நம்ம ஆதார் கார்டு ஐடி கார்டெலாம் கேட்டால். காதெல்லாம் செவந்து இருக்குது. அது பாவம் அடிச்சுதா தெரியல, ஓடிச்சு. அதாவது 1985 அகத்தியர் மரபு நிஜானந்த யோகீஸ்வரர் ஸ்ரீ பிரம்மபீடம் தைத்திங்கள் 22ஆம் நாள் 4/2/1985 தைப்பூசம் அன்று செங்கை மாவட்டம் மாலந்தூர் கிராமம் திருவருட் பிரகாச வள்ளலாரின் தியான மண்டபம் திறப்பு விழா. திரு டாக்டர் மோ ஆ துரை அரங்கனார் எம்ஏ அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மண்டபம் அருளானந்த சாமிகளின் மாணவர் ஸ்ரீ துரையானந்த சுவாமிகள் முயற்சியிலும் கீழ்குறிப்பில் அடியார்களாலும் பொதுமக்களின் நன்கொடையால் நிறுவப்பட்ட மேற்படி மண்டப நிர்வாகம் ஸ்ரீ துரையானந்த சாமி அவர்களுக்கு ஜெகநாத சாமிகளும் மற்ற நிர்வாகத்திலும் சேர்ந்து நடத்த வேண்டியது. மண்டபம் அடிமனை கொண்டு. சுவாமிகளுடைய பெயர் துரையானந்த சாமிகள். எல்லாம் சென்னை செங்குன்றம் ரெட் ஹில்ஸ். இங்கேருந்து தாமரைப்பாக்கம் கூட்ரோடு வந்து அங்கேருந்து வெங்கல் கூட்ரோடுலேருந்து மாலந்தூர் போகலாம். பேருந்துகள் குறிப்பிட்ட நேரங்களில் இருக்குது, கவனித்து வாங்க. இல்லைன்னா வெங்கல் கூட்ரோடில் வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும். சில நேரங்களில் ஷேர் ஆட்டோ வரும், சில நேரங்களில் நம்ம ரேட் பேசிட்டு வர வேண்டியிருக்கோம். வாகனத்தில் வர்றதும் ரொம்ப நல்லது. நன்றி, மகிழ்ச்சி. சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம்
இந்த மூலிகை பொடியை பயன்படுத்துகிறோம்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பரில் வெற்றிலை எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அறிவிய மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும், வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும், முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689884 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.